அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ ஆப்தன் எஜுகேஷன்ஸ். ஸோ கம்ப்ளீட் மேக்ஸ் ஸ்பெஷல் பேட்ச் உடைய ஃபஸ்ட்டு கான்செப்ட் கிளாஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம கால்குலேஷன் எப்படி பண்ணுறதுன்றத 2 days பார்த்தோம். அதாவது அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஸ்கொயர் ஆஃப் எ நம்பர், கியூப் ஆஃப் எ நம்பர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எ நம்பர், கியூப் ரூட் ஆஃப் எ நம்பர் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னையிலிருந்து நம்ம கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு டாபிக் வைஸாக நம்ம ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு கிளாஸில் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் டாபிக் அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷன் வந்து நெசசரி டாபிக். ஏன் இதை நெசசரி டாபிக் அப்படின்னு சொல்கிறோன்னா, நீங்கள் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணாலும் ஆப்டிடியூடில், ஸோ ஆப்டிடியூடில் நீங்கள் டைம் அண்ட் ஒர்க், ஆவரேஜ் எந்த டாபிக் வேணா எடுங்க. அதே மாதிரி அட்வான்ஸ் மேக்ஸில் எந்த டாபிக் வேணா எடுங்க, ஜாமெண்ட்ரி, ட்ரிக்னாமெண்ட்ரி, அல்ஜிப்ரா, மென்சுரேஷன் எது வேணாம். எல்லா டாப்பிக்லேயும் ஒரு ஸ்டெப்லேருந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வரணும் அப்படின்னா இந்த சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது தெரியாமல் நீங்கள் எந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ண முடியாது. அதனால் சிம்பிளிஃபிகேஷன் வந்து நெசசரி டாபிக். ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் நம்ம ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சம் சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் தெரிஞ்சுக்கணும். விச் மீன்ஸ் ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என் அப்படின்னா பேஸ் சேமாக இருக்கும்போது பவரை ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடணும். பட் அது எல்லாமே ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னாலே நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது வி போர்டு மாஸ் அப்படின்னா என்ன. ஸோ அதை மட்டும் இன்ட்ரடக்ஷன் சொல்லிவிட்டு டைரெக்டாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போதும் அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணணுமோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் எல்லா டைப் ஆஃப் ப்ராப்ளமும் சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம்ஸ் நான் விட்டுருந்தா, எனி டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் விட்டுருந்தா, நீங்கள் அதை நான் லாஸ்ட் கிளாஸ் சிம்பிளிஃபிகேஷனுடைய லாஸ்ட் கிளாஸ் முடியும் போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மெயில் ஐடி தரேன். ஸோ நீங்கள் மெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள், இந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அந்த கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இந்த கிளாஸில் பேசிக்காக இருக்கக்கூடிய சம் கொஸ்டின்ஸ். ஸோ பேசிக்காக அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்காது இந்த கிளாஸ். ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ எல்லாருக்கும் ஆட் பண்ண தெரியும், சப்ராக்ட் பண்ண தெரியும், மல்டிப்ளை பண்ண தெரியும், டிவைட் பண்ண தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் குவாலிட்டியான, கொஞ்சம் ஸ்டஃப்பான கொஸ்டின்ஸை தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து இந்த கொஸ்டின்ஸை கொஞ்சம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷனில் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் குவாலிட்டியான ஒரு 10 கொஸ்டின்ஸு தான் இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வி போர்டு மாஸ் அப்படின்னா என்ன. ஸோ நமக்கு போர்டு மாஸ் நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா நமக்கு போர்டு மாஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். பட் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வி போர்டு மாஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ வி அப்படின்னா விண்குலம், பி அப்படின்னா பிராக்கெட், ஓ அப்படின்னா ஆஃப், டி அப்படின்னா டிவிஷன், எம் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன், ஏ மீன்ஸ் அடிஷன், எஸ் மீன்ஸ் சப்ராக்ஷன். ஸோ இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த விண்குலம் மட்டும் நமக்கு தெரியாது. ஸோ அந்த விண்குலம் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ விண்குலம் அப்படின்னா என்னென்னா, தெரிஞ்சிருந்தால் ஓகே, தெரியாதவங்களுக்கு நான் அந்த விண்குலம் சொல்கிறேன். ஸோ எல்லாருமே போர்டு மாஸ்ன்பாங்க. பட் கொஸ்டின்ஸ் விண்குலம் வச்சும் வரும். ஸோ அதனால் விண்குலம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு நான் உள்ளே போகிறேன். ஸோ விண்குலம் அப்படின்றது இப்போ 6 - 5 ஹோல் பார் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் இதை நம்ம எப்படி கன்சிடர் பண்ணணும். ஹோல் பார் அப்படின்னா அதோட காஞ்சுகேட்டா. ஸோ இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஹோல் பார் அப்படின்னு வந்தால் விச் இஸ் நத்திங் பட் 6 - 5 தான். ஸோ இந்த ஹோல் பவர் பார் அப்படின்றத வந்து ஒரு ப்ராக்கெட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான் விண்குலம். ஓகேவா? ஸோ சிம்பிளிஃபிகேஷன் வந்து வெரி வெரி ஈஸியஸ்ட் டாபிக், பட் வெரி 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 இம்பார்ட்டண்ட் டாபிக். ஸோ இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஆப்டிடியூடில் எப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா?
ஓகே. ஸோ ப்ராக்கெட்னா நமக்கு தெரியும். ஸோ ஓப்பன் ப்ராக்கெட், க்ளோஸ்டு ப்ராக்கெட், செட் ப்ராக்கெட். ஆஃப் மீன்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ டினா டிவிஷன், எம் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். ஸோ இப்போ டேரெக்டாக ப்ராப்ளம் போயிடலாம். ஸோ போர்டு மாஸ் எல்லாருக்கும் தெரியும், அதனால் நான் டேரெக்டாக போகிறேன். ஸோ இந்த பேஜை ஒன்ஸ் நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, இல்லைனா இந்த பேஜை உங்கள் பிரெயினில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. வி போர்டு மாஸ், இது நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் எந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதா இருந்தாலும் வி போர்டு மாஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ எதுக்காக வி போர்டு மாஸ் தெரிஞ்சிருக்கணும்? வி போர்டு மாஸ் தெரியாமல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? இப்போ வி போர்டு மாஸ் தெரியாமல், ஃபார் எக்ஸாம்பிள் 5 + 3 divided by 4. ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணணும். இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? உங்களுக்கு வி போர்டு மாஸ் எந்த கான்செப்ட்டுமே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. எதுவுமே தெரியாமல் இந்த கொஸ்டினை நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. இல்லை அப்படின்னா இதை ஸ்டூடெண்ட் எக்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட்டும் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறாரு, ஒய் அப்படின்ற ஸ்டூடெண்ட்டும் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறாரு. ஸோ இங்கே மொத்தம் 2 ஆப்ரேஷன் தான் இருக்குது. ஸோ 2 பாசிபிள் தான். ஸோ ஸ்டூடெண்ட் எக்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு 5 + 3. ஸோ 5 + 3 ஆட் பண்ணிவிட்டு 5 + 3 ஆட் பண்ணால் வரும் 8 வரும். ஸோ 8 divided by 4. ஸோ அப்போ 8 divided by 4 என்ன வரும்? 2 வரும். ஸோ அப்போ ஸ்டூடெண்ட் எக்ஸுக்கு ஆன்சர் 2 வந்திருக்கு. ஸோ இங்கே அவர் 5 + 3 ஆட் பண்ணது கரெக்ட், 8 divided by 4 டிவைட் பண்ணதும் கரெக்ட். பட் ஸ்டூடெண்ட் ஒய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 divided by 4 பண்ணுறாரு. ஸோ 3 divided by 4 அப்படின்றது வந்து 5 + 3/4. ஸோ இதை நம்ம எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இங்கே டினாமினேட்டரில் 4 வரணும். ஏன்னா இங்கே டினாமினேட்டரில் 4 இருக்குது. அப்போ இதை 4ன்னு மாற்றணுன்னா டினாமினேட்டரை நீங்கள் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால நியூமரேட்டரையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஏன்னா வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜென்ராலிட்டி படி. ஸோ அது ஆல்ரெடி கால்குலேஷன் கிளாஸில் சொல்லியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கால்குலேஷன் கிளாஸ் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ 4 × 5 20, 20/4 + 3/4. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணால் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 23/4. ஸோ இங்கே ஸ்டூடெண்ட் ஒய்க்கு 23/4 ஆன்சர் வருது, ஸ்டூடெண்ட் எக்ஸுக்கு 2 அப்படின்ற ஆன்சர் வருது. ஸோ அதில் யார் செஞ்சது கரெக்ட் அப்படின்னா, ஆஸ் பர் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் படி 2 பேர் செஞ்சதுமே கரெக்ட். அதாவது போர்டு மாசெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி சொல்கிறேன். போர்டு மாஸ் இப்போ உங்களுக்கு தெரியாது. ஸோ இவங்க ஃபஸ்ட்டு 5 + 3 பண்ணியிருக்காங்க. 5 + 3 is 8. ஸோ அடிஷன் கரெக்டு. நீங்கள் 5 + 3 ஆட் பண்ணது கரெக்ட். தென் 8 divided by 4 which is 2 டிவைட் பண்ணதும் கரெக்ட். இதில் எந்த மிஸ்டேக்கும் அவங்க பண்ணலை. ஸோ ஸ்டூடெண்ட் ஒய் 3 divided by 4 which is 3/4 கரெக்ட். 5 + 3/4. ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 23/4. ஸோ இவங்க எல்சிஎம் எடுத்ததும் கரெக்ட். பட் ஆன்சர் டிஃபர் ஆகுது. ஒரே கொஸ்டின் தான், கொஸ்டின் ஒன்று தான். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 2 ஆன்சர் இருக்க முடியாது. ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 2 வேல ஆன்சர் சொல்லலாம் நீங்கள். ஓகேவா? ஒரு கொஸ்டினை நீங்கள் 2 வேல 2 டிஃப்ரெண்ட் வேஸில் ஆன்சர் சொல்லலாம். பட் ஆன்சர் சேமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 + 3 + 2 இதை நீங்கள் 2 டிஃப்ரெண்ட் வேஸில் ஆட் பண்ணலாம். 5 + 3 is 8, 8 + 2 is 10ன்னு சொல்லலாம். அல்லது 3 + 2 is 5, 5 + 5 is 10. 2 டிஃப்ரெண்ட் வேஸில் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், 2 or more டிஃப்ரெண்ட் வேஸில். பட் எவரி ப்ராப்ளம் ஹேஸ் ஒன்லி ஒன் சொல்யூஷன். ஓகேவா? ஸோ நீங்கள் அட்வான்ஸாக விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு பிஹெச்டி பண்ண போகிறீங்க அப்படின்னா அங்கே இன்ஃபைனைட் சொல்யூஷன் வரலாம். ஓகேவா? ஸோ அதனால்
நான் மேக்ஸ் படிக்கும்போது இன்ஃபைனைட் சொல்யூஷன் வருமே சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ நம்ம எழுத போகிற காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் ஒரே ஒரு ஆன்சர் தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும். ஸோ எக்ஸப்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அப்புறம் வந்து சம் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ், இங்கே தான் நமக்கு ரெண்டு ஆன்சர் வரலாம், திஸ் ஒன் ஆர் திஸ் ஒன் அப்படின்னு. ஸோ மேக்ஸிமம் ஒரு 90% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அரித்தமெட்டிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈச் ப்ராப்ளம் ஹேஸ் ஒன்லி ஒன் ஆன்சர். பட் இங்கே ரெண்டு ஆன்சர் வருது. ஸோ இப்படி வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் வி போர்டு மாஸ் அப்படின்ற ஒரு ரூல் கொடுத்தாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டும் இந்த கண்டிஷனில் தான் நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஓகே, இந்த கண்டிஷனில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வர்ற ஆன்சர் தான் நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுதான் வி போர்டு மாஸ். நீங்கள் கால்குலேட்டரில் இதே ப்ராப்ளமை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா, விச் மீன்ஸ் சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் இந்த ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ணால் இந்த ஆன்சர் தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டூடெண்ட் ஒய் பண்ணது தான் கரெக்ட். ஸோ விச் இஸ் வி போர்டு மாஸ் ரூல் படி பண்ணது. ஸோ இப்படி பண்ணால் ஆன்சர் ராங், மார்க் தரமாட்டாங்க. பட் நீங்கள் எக்ஸாமில் இப்படி பண்ணால் என்ன ஆன்சர் வருமோ அதுவும் உங்களுடைய ஆப்ஷனில் இருக்கும். ஸோ அதனால் வி போர்டு மாஸ் ரூல் படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 5+3 உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு நீங்கள் சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்து அதே ஆன்சர் ஆப்ஷனில் இருந்து நீங்கள் டிக் பண்ணியிருந்தாலும் ஆன்சர் இஸ் ராங். நீங்கள் போர்டு மாஸ் ரூல் ஃபாலோ பண்ணி சால்வ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டைரெக்டாக ப்ராப்ளம் போகலாம். ஓகே, ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் வெரி வெரி ஈஸியஸ்ட் ப்ராப்ளம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கொஸ்டின், சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் என்ஜாய் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், 1 - 3 divided by 6 of 2 plus open bracket 4 divided by 4 of 1/4 divided by 8 plus open bracket 4 into 8 divided by 1/4 into 1/8. ஸோ எப்பயுமே ஒரு போர்டு மாஸ் ப்ராப்ளமை நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபைனல் ஸ்டெப் அப்படின்றது வந்து இப்போ உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு ப்ராப்ளம் தான். ஸோ நீங்கள் மானிட்டரில் ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினை நீங்கள் உங்கள் ரஃப் ஒர்க்கில் எழுதும்போது, உங்கள் ரஃப் பேப்பரில் நீங்கள் எழுதும்போது, ஸோ சிம்பிளிஃபிகேஷன் வந்து ரஃப் ஒர்க்கில் எழுதுனா தான் ஆன்சர் வந்து கொஞ்சம் எழுத முடியும். ஸோ நீங்கள் மானிட்டரில் வச்சு அப்படியே சால்வ் பண்ணிங்க அப்படின்னா மிஸ்டேக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் மட்டும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் படாமல் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுறதா நினச்சி நீங்கள் அதிலே சால்வ் பண்ணாதீங்க. ப்ராக்டிஸ் பண்ணவங்களுக்கு ஓகே. ஸோ ப்ராக்டிஸ் ஆகுற வரைக்கும் நீங்கள் அதை ரஃப் ஒர்க்கில் கன்வெர்ட் பண்ணி எழுத பழகுங்க. ஓகே, இப்போ இந்த ரஃப் ஒர்க்கில் எழுதுறதுக்கு, உங்களுடைய ரஃப் பேப்பரில் எழுதுறதுக்கு ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல் அப்படின்னா, இது நான் ஃபாலோ பண்ணுற ரூல். ஓகேவா? இது எதுவும் ஒரு புக்லேயோ ஒரு இதெல்லாம் கிடையாது, நான் ஃபாலோ பண்ணுற ரூல். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மானிட்டரில் ப்ராக்கெட் இருக்கான்னு பார்ப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வி போர்டு மாஸ் ரூல் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். விண்குலம் இருக்கான்னு பார்ப்போம். விண்குலம் இந்த கொஸ்டினில் இல்லை. விண்குலம் மீன்ஸ் சம் பார், மேலே வந்து சம் 2 நம்பருக்கு மேலே ஒரு கோடு போட்டிருப்பாங்க. இங்கே அந்த மாதிரி இல்லை. ப்ராக்கெட் இருக்கா? ப்ராக்கெட் இருக்குது. ஸோ இங்கே இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணுவேன். ஸோ ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணால் ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஸோ 4 into 1/4. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்த்த உடனே வி போர்டு மாஸ் செக் பண்ணணும். அண்டு அதில் ப்ராக்கெட் இருந்தால் ப்ராக்கெட்டுக்குள்ளேயும் அகெயின் நீங்கள் வி போர்டு மாஸ் செக் பண்ணணும். ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம வி போர்டு மாஸ் செக் பண்ணோம் அப்படின்னா வி விண்குள்ளம் இல்லை, ப்ராக்கெட்டு தான் நம்ம எடுத்திருக்கோம். இதுக்குள்ளே ப்ராக்கெட் இல்லை, ஆஃப் இருக்கா? ஆஃப் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆஃபை தான் கேன்சல் பண்ணணும். அப்போ 4 கெட் கேன்சல்டு. அடுத்து டிவிஷன் இருக்குது. ஸோ 4 divided by 1 which is 4.
ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்கான ஆன்சர் 4. நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட். ஸோ இந்த ப்ராக்கெட்டில் வி போர்டு மாஸ் விண்குலம் இல்லை, ப்ராக்கெட் இல்லை, ஆஃப் இல்லை, டிவிஷன் இருக்குது. ஸோ டிவைட் பண்ணணும். 8 டிவைடட் பை 1/4. ஸோ விச் இஸ் 8 divided by 1/4. ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருந்தால் உங்களுடைய நியூமரேட்டர் வேல்யூவை a/b/c/d அப்படின்னு இருந்தால் உங்களுடைய நியூமரேட்டரை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க a/b அப்படின்னு. உங்களுடைய டினாமினேட்டரை தலைகீழாக எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ உங்களோட நியூமரேட்டரில் 8 இருக்குது, டினாமினேட்டரில் 1/4 இருக்குது. ஸோ விச் இஸ் 4/1. ஸோ இப்படி கன்வெர்ட் பண்ணிடணும். விச் இஸ் 8 into 4 என்ன வரும்? 8 4s are 32. ஸோ விச் இஸ் 32ன்னு வரும். அப்போ 4 into 32, 4 3s are 12. ஸோ விச் இஸ் 120, 4 2s are 8, 128. அப்போ இந்த ப்ராக்கெட்டோடைய ஆன்சர் வந்து 128. தென் இதுக்கப்புறம் கொஸ்டினை நீங்கள் உங்கள் ரஃப் ஒர்க்கில் எழுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மானிட்டரை யூஸ் பண்ணி உங்கள் மானிட்டரில் கொஸ்டினை டைரெக்டாக நீங்கள் ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிடுங்க. எதுக்காக ப்ராக்கெட்டை நான் வந்து கொஸ்டின்லேயே சால்வ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, ப்ராக்கெட்டுக்குள்ளே மேக்ஸிமம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கும் அப்படின்னா ஒரு 3 or 4 டேர்ம்ஸ் தான் இருக்கும். ஸோ 3 or 4 டேர்ம்ஸை சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ நீங்கள் ஒன்ஸு கொடுத்துருக்க கிவன் கொஸ்டினை உங்கள் ரஃப் ஒர்க்கில் எடுத்து எழுதுனீங்கன்னா அதுக்கு நமக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் ஓடிடும். ஸோ அந்த 10 செகண்ட்ஸை சேவ் பண்ணுறதுக்காக, ஸோ அந்த 10 செகண்ட்ஸில் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணிடலான்றதுக்காக நான் மானிட்டரில் சால்வ் பண்ண சொல்கிறேன். சால்வ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எதுவுமே முடியாததில்லை. ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் உங்கள் ரஃப் ஒர்க்கில் எழுதுங்க. எப்படி எழுதணும்? 1 - 3. இல்லை இதுவும் எழுத முடியல அப்படின்னா இதையும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படின்னா, இப்போ நீங்கள் ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிட்டீங்க. இப்போ ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வி போர்டு மாஸில் விண்குலம் இல்லை, ப்ராக்கெட் இருந்தது, ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிட்டேன். அகெயின் இப்போ கொஸ்டின் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப வி போர்டு மாஸ் செக் பண்ணுங்க அப்படின்னா அதில் விண்குலம் இருக்காது, ப்ராக்கெட் இருக்காது, பட் ஆஃப் இருக்கும். ஆஃப் இருக்கான்னு பாருங்கள், இங்கே இருக்குது 6 of 2 அப்படின்னு. ஸோ 6 into 2 என்ன வரும்? 12 வரும். வேறு எங்கேயாச்சும் ஆஃப் இருக்கா? இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மானிட்டரில் கொஸ்டினை பார்த்து விண்குலம் இருந்தால் விண்குலமை சால்வ் பண்ணுங்கள், ப்ராக்கெட் இருந்தால் ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணுங்கள், ஆஃப் இருந்தால் ஆஃபை சால்வ் பண்ணிடுங்க. ஸோ இது எல்லாம் சால்வ் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் ப்ராப்ளம்க்கு வாங்க. எப்படி கொஸ்டின் எடுத்து எழுதணும் அப்படின்னா, டிவிஷனில் இருக்கக்கூடியதை டிவிஷனை நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனாக எழுதணும். ஸோ டிவிஷனை நீங்கள் மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இஸ் வெரி வெரி சிம்பிள். ஓகேவா? ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? ஸோ டிவிஷனுக்கு அடுத்து a/b அப்படின்னு இருந்தால் அதை மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் ஆகும்போது b/a அப்படின்னு சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? விச் இஸ் ரெசிப்ரோக்கலாக மாறிடும். விச் மீன்ஸ் 4 divided by 2 அப்படின்னு இருந்தால் இதுக்கு என்ன மீனிங்? 4/2 அப்படின்னு மீனிங். பட் இதை நம்ம மல்டிப்ளிகேஷனில் சொன்னோம் அப்படின்னா 4 into 1/2. ஸோ இதை நம்ம பிரிச்சுக்கலாம் இல்லையா? ஸோ நியூமரேட்டரில் இருக்கிற 4 அப்படியே வச்சுக்கோங்க, இன்ட்டு நியூமரேட்டரை 1/4 2 அப்படின்னு எழுதிக்கலாமா? விச் மீன்ஸ் நியூமரேட்டரை வந்து நான் 4 into 1ன்னு எழுதுகிறேன். ஸோ அதை 4 தென் 1/2 அப்படின்னு நான் எழுதிக்கலாம். ஸோ அகைன் இதை நீங்கள் சால்வ் பண்ணால் 4/2 தான் வரப்போகுது. ஸோ டிவைடுக்கு அப்புறம் ஒரு வேல்யூ இருந்தால் அதை மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது ரெசிப்ரோக்கலாக மாறும். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதணும்னா 1 - 3 இந்த டிவிஷன் ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறுது. அப்போ டிவிஷனுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 12 1/12 அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் இந்த ப்ராக்கெட்டோடைய வேல்யூ என்ன? 4. இந்த டிவிஷன் ஆப்ரேஷன் என்னவா மாறுது? மல்டிப்ளிகேஷனாக மாறுது. ஸோ 8 அப்படின்றது 1/8 அப்படின்னு கன்வெர்ட் ஆகும். ப்ளஸ் 128.
into 1/8. ஸோ இதுக்கப்புறம் கொஸ்டின் சிம்பிள். ஸோ உங்களுடைய ரஃப் ஒர்க்கில் நீங்கள் எடுத்து எழுதும்போது அதில் அடிஷன் ஆப்ரேஷன் இருக்கணும், சப்ராக்ஷன் இருக்கணும், தென் மல்டிப்ளிகேஷன் இருக்கணும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ இது இருந்தால் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ஈஸி. எப்படின்னா, இப்போ இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் ஒரு ப்ராக்கெட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 1 3 is 3, 4 3s are 12, 1 4 is 4, 2 4s are 8, 1 8 is 8, again 1 8 is 8, remaining 48, which is 6. ஸோ அப்போ கொஸ்டின் எப்படி சேஞ்ச் ஆயிரும்? 1 minus 1/4 plus 1/2 plus 16 மாறிடும். இப்போ 16 plus 1 is 17 plus 1/2 minus 1/4 which is plus 1/2. ஸோ 1/2 அப்படின்றது அரை, ஆஃப். 1/4 அப்படின்றது குவார்ட்டர், கால். ஸோ அரையிலிருந்து ஒரு காலை சப்ராக்ட் பண்ணால் கால் மட்டும்தான் வரும். ஸோ விச் இஸ் 1/4. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். டினாமினேட்டரில் 4 வரும். 17 into 4 plus 1. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் லாஸ்ட் டிஜிட் மட்டும் செக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தான் வரப்போகுது, அப்போ நெகட்டிவ் வேல்யூ என்னுடைய ஆன்சர் இல்லை. ஸோ பாசிட்டிவ் வேல்யூனா டினாமினேட்டரில் 4 தான் வரப்போகுது, ரெண்டு ஆப்ஷன்லையும் டினாமினேட்டர் 4 தான். பட் டி அப்படின்ற ஆப்ஷனில் 7. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 7ஓட பெரிய நம்பராக தான் வரும். ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர். ஸோ இதை அனதர் வேலை எப்படி செக் பண்ணுறது? லாஸ்ட் டிஜிட் மட்டும். 7 into 4 is 28. ஸோ அப்போ லாஸ்ட் டிஜிட் 8. ஸோ 8 plus 1 is 9. அப்போ நியூமரேட்டரில் வரக்கூடிய ஆன்சரில் லாஸ்ட் டிஜிட் இஸ் 9. ஸோ அப்போ லாஸ்ட் டிஜிட் 9 வரக்கூடிய ஆப்ஷன் 16/9. ஸோ அப்போ 16/9/4. ஓகே, வெரி வெரி ஈஸி கொஸ்டின், பட் நெசசரி கொஸ்டின். ஸோ ஒரு சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிடணும், தென் ஆஃப் வந்தால் ஆஃபை சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் கொஸ்டினை அடிஷன், சப்ராக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷனை மட்டும் வச்சு சால்வ் பண்ணால் கொஸ்டின் சால்வ் பண்ணுறது சிம்பிள். ஸோ டிவிஷனில் இருக்கிறது மல்டிப்ளிகேஷனை கன்வெர்ட் ஆகும்போது இருக்கக்கூடிய வேல்யூ ரெசிப்ரோக்கலாக மாறும். ஸோ ரெசிப்ரோக்கலாக கன்வெர்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம், த வேல்யூ ஆஃப் 7 plus 8 சம்திங். ஸோ கொஸ்டினை ரீட் பண்ணி நீங்கள் இது பண்ண வேண்டாம். ஸோ கொஸ்டின் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ எப்போயுமே சிம்பிளிஃபிகேஷனில் நியூமரேட்டரை தனியாக சால்வ் பண்ணுங்கள், டினாமினேட்டரை தனியாக சால்வ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நியூமரேட்டரை சால்வ் பண்ணலாம். ஸோ நியூமரேட்டரை சால்வ் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் வி போர்டு மாஸ் செக் பண்ணணும். விண்குலம் இருக்கா? விண்குலம் எங்கேயும் இல்லை. ப்ராக்கெட் இருக்கா? ப்ராக்கெட் இல்லை. ஸோ நான் ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் மட்டும்தான் செக் பண்ணுறேன். ஆஃப் இருக்கா? ஆஃப் இருக்குது. 8 ஆஃப் 8, 4 ஆஃப் 4. ஸோ 8 8s are 64, 4 4s are 16. ஆஃபை சால்வ் பண்ணிட்டேன். இப்போ உங்கள் கொஸ்டினை உங்கள் நோட்டில் எழுதுங்க, உங்கள் ரஃப் ஒர்க்கில் எழுதுங்க. எப்படி? நியூமரேட்டர் மட்டும்தான் செக் பண்ணுறேன். ஸோ 7 plus 8 into 8. இந்த டிவைடு அப்படின்றது மல்டிப்ளிகேஷனை கன்வெர்ட் ஆயிரும். ஸோ டிவைடுக்கு அப்புறம் என்ன இருக்குது? 64 இருக்குது. ஸோ அப்போ அது 1/64 அப்படின்னு சேஞ்ச் ஆயிரும். ப்ளஸ் 8, இந்த டிவிஷன் ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறிடும், விச் இஸ் 1/8 இன்ட்டு 16 16. ஸோ இப்போ எங்கெல்லாம் மல்டிப்ளிகேஷன் இருக்கோ அதையெல்லாம் ஒரு டேர்மாக எடுத்துக்கோங்க. ஸோ 8 into 8 into 1/64, 8 into 1/8 into 16. ஸோ அதாவது ப்ளஸ்ஸு மைனஸ், ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு டேர்மாக எடுத்துக்கோங்க, ப்ளஸ்ஸுக்கு அடுத்து இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு டேர்மாக எடுத்துக்கோங்க, விச் மீன்ஸ் அது மல்டிப்ளிகேஷனாக இருக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ 8 8s are 64, 64 கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே 8 8 கெட் கேன்சல்டு. ஸோ மிச்சம் இருக்கிறது 7 ப்ளஸ் இதெல்லாம் சால்வ் பண்ணால் 1 ப்ளஸ் விச் இஸ், ஸோ எதுவும் மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா? கரெக்ட். 7 ப்ளஸ் 1 ப்ளஸ் 16, ஸோ விச் இஸ்
16 plus 1 is 17. 17 plus 7 is 24. So numerator உடைய value வந்து 24. Right. இப்போ numerator கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ denominator கண்டுபிடிக்கணும். ஸோ டினாமினேட்டர் அதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு வி போர்டு மாஸ், விண்குலம் இல்லை, ப்ராக்கெட்டும் இல்லை, ஆஃப் இருக்குது. ஸோ 4 of 4 is 16 and 4 into 2 is 8. இப்போ உங்கள் கொஸ்டினை எடுத்து எழுதுங்க. ஸோ 4 இந்த டிவிஷன் ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஸோ டிவிஷனுக்கு அப்புறம் 16 இருக்குது. ஸோ விச் இஸ் 1/16 ப்ளஸ் 4 into 4 இந்த டிவிஷன் ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். விச் இஸ் 1/4 minus 4 இந்த டிவிஷன் ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறும். டிவிஷனுக்கு அப்புறம் 8 இருக்குது. ஸோ விச் இஸ் 1/8. இப்போ இங்கே ப்ளஸுக்கு முன்னாடி 4 into 16, இங்கே 4 into 4 into 1/4, 4 into 1/8. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 1 4 is 4, 4 4s are 16. ஸோ இங்கே ஒரு 4 கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே 1 4 is 4, 2 4s are 8. ஸோ மிச்சம் 1/4 ப்ளஸ் 4 மைனஸ் 1/2. ஸோ இப்போ நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் எல்சிஎம் எடுத்தாலும் ரைட், இல்லை எப்படி சால்வ் பண்ணாலும் ரைட். இங்கே எல்சிஎம் ஹையஸ்ட் வேல்யூ 4 வர்றதுனால இதையும் நான் 4ஆக கன்வெர்ட் பண்ணுறேன். 4ஆக கன்வெர்ட் பண்ணால் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை 2ஆல். இது ஜஸ்ட் எல்சிஎம் தான். ஸோ அப்போ 1/4. ஸோ டேரெக்டாக அப்படியே ஆட் பண்ணிடலாம். 1 ப்ளஸ் 4 4s are 16 minus 2 divided by 4. So which is 17 minus 2 is 15/4. So numerator உடைய வேல்யூ 24, denominator உடைய வேல்யூ வந்து 15/4. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 24/15/4. ஸோ which is 24/15/4. ஸோ நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூ 24 அப்படியே இருக்கும். ஸோ இதை 4/15 கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 24 into 4, 2 4s are 8, 4 4s are 16, which is 96/15. ஸோ 96/15 அப்படின்னா 3 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 5 3s are 15, 32, which is 6 point something or answer. So answer is 6.4. Very very simple. Just multiplication, division, addition, subtraction மட்டும் நமக்கு தெரிஞ்சா போதும். ஓகேவா? ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ மல்டிப்ளை பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ ரிமைனிங் 20 வரும். ஸோ 4 5s are 20, which is 6.4. ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸி கொஸ்டின். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1/24 ஆஃப் சம்திங். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயும் போல் வி போர்டு மாஸ், விண்குலம் இருக்கா, விண்குலம் இல்லதில், ப்ராக்கெட் இருக்கா, ப்ராக்கெட் இருக்குது. ஓகேவா? க்ளோஸ் ப்ராக்கெட். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூவை தான் கன்சிடர் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதை இப்போதைக்கு நம்ம தொட வேண்டாம். ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை மட்டும் சால்வ் பண்ணலாம். இப்போ இதுதான் நம்மளுடைய கொஸ்டின். பட் நீங்கள் அதை விட்டுருக்கீங்க இல்லையா, இதை மறந்துடக்கூடாது. உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுதான் உங்களுடைய கொஸ்டின். இப்போ திரும்ப வி போர்டு மாஸ் செக் பண்ணுங்கள். வி போர்டு மாஸ் செக் பண்ணால் அதில் விண்குலம் இல்லை, ப்ராக்கெட் இருக்குது. இந்த இருக்குது, இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணுவோம். இப்போ 4 divided by 4 of 1/4. ஸோ அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே அகெயின் வி போர்டு மாஸ் செக் பண்ணுங்கள். விண்குலம் இல்லை, ப்ராக்கெட் இல்லை, ஆஃப் இருக்குது. ஸோ அப்போ 4 4 கெட் கேன்சல். ஸோ 4 divided by 1, which is 4. இந்த ப்ராக்கெட்டோடைய ஆன்சர் 4. இந்த ப்ராக்கெட் வி போர்டு மாஸ், விண்குலம் இல்லை, ப்ராக்கெட் இல்லை, ஆஃப் இல்லை, டிவிஷன் இருக்குது. ஸோ டிவிஷன் என்ன இருக்குது? 8 divided by 1/4. So which is 8 into
1/4 அப்படின்றது 4ன்னு மாறிடும். ஸோ அப்போ 8 4s are 32, 32 into 4, 32 into 4, 3 4s are 12, 128. ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம் போட்டோன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் செக் பண்ணலாம். 128. ஓகே, இப்போ சால்வ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அகெயின் கொஸ்டினை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ திரும்ப நீங்கள் வி போர்டு மாஸ் செக் பண்ணணும். வி போர்டு மாஸ் செக் பண்ணால் விண்குலம் இல்லை, ப்ராக்கெட் இல்லை, ஏன்னா ப்ராக்கெட் சால்வ் பண்ணி 4ன்னு கொண்டு வந்துட்டோம். ப்ராக்கெட் இல்லை, ஆஃப் இருக்கா, ஆஃப் இருக்குது. 6 into 2 is 12. தென் வேறு எங்கேயும் ஆஃப் இல்லை, மிச்சதெல்லாம் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் இருக்கட்டும். ஸோ இப்போ நீங்கள் உங்கள் கொஸ்டினை கன்வெர்ட் பண்ணுங்கள். இப்போ உங்கள் கொஸ்டினை எழுதுனீங்கன்னா 8 minus 3, இந்த டிவிஷன் ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஸோ டிவிஷனுக்கு அப்புறம் 12 which is 1/12 ப்ளஸ் 4 இன்ட்டு 8 அப்படின்றது 1/8 ப்ளஸ் 128 இன்ட்டு 1/8. ஸோ இப்போ இன்ட்டு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. சால்வ் பண்ண என்ன வரும், 1 3 is 3, 4 3s are 12, 1 4 is 4, 2 4s are 8, 1 8 is 8, 1 6. So 8 minus 1/4 plus 1/2 plus 16. ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 16 plus 8 is 24 plus 1/4. So 24 into 24 plus 4, sorry 24 into 4, LCM எடுத்தோம்னா 2 4s are 8, 8 4 4s are 16, 96. So 96 plus 1 is 97/4. ஸோ இதோடைய ஆன்சர் முடியல, ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சால்வ் பண்ணணும்ல. 1/24 ஆஃப் 97/24. ஸோ அப்போ 1/24 ஆஃப் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு 97/4, 97/4. ஸோ இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 97/96. ஸோ அதை 97 நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஏன்னா நமக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்க ஆப்ஷன். ஸோ அதனால் 97 டினாமினேட்டர் வேல்யூ ப்ளஸ் என்ன வருதோ அது, ப்ளஸ் ஆர் மைனஸ் எப்படினாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ப்ளஸில் இருக்குது. ஸோ இப்போ 96 + 1/96. ஸோ அதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் படி பிரித்தோம் அப்படின்னா, பார்ஷியல் ஃப்ராக்ஷன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் வித் டினாமினேட்டர், இங்கே நடுவில் ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் செகண்ட் டேர்ம் பை டினாமினேட்டர். அப்போ 96/96 ப்ளஸ் 1/96. ஸோ அதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1. ஸோ விச் இஸ் 1 + 1/96. ஸோ அதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், 1/96ன்னு எழுதிக்கலாம். 1/96 அப்படின்னாலும் 1 + 1/96 அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான், மீனிங் சேஞ்ச் ஆகாது. ஸோ அது சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸில் உங்களுக்கு இது ஏன் அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இங்கே 1/96 அப்படின்னாலும் 1 + 1/96 அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். ஸோ ஆப்ஷன் 1/96, ஆப்ஷன் பி இஸ் மை ஆன்சர். ஓகேவா, ரொம்ப ரொம்ப ஈஸி டாபிக், ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேவா, நெக்ஸ்ட் டாபிக், சாரி நெக்ஸ்ட் கொஸ்டின். 1/2 ஸ்கொயர் ப்ளஸ் 1/2 கியூப் அண்ட் ஸோ ஆன். ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் கொஸ்டின் ரீட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டேரெக்டாக வி போர்டு மாஸ் செக் பண்ணுங்கள். இதில் விண்குலம் இருக்கா, விண்குலம் இல்லை. ப்ராக்கெட் இருக்கா, ப்ராக்கெட் இருக்குது. அப்போ ப்ராக்கெட் சால்வ் பண்ணோம்னா 1/2 + 1/2 டிவைடட் பை 1. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டிவிஷன் தான் பண்ணணும். அப்போ 1/2 இந்த டிவிஷன் ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறினா அகெயின் 1/1, அகெயின் இது வந்து 1/2 தான் மாறும். அப்போ 1/2 + 1/2 which is 1. ஸோ இதோடைய ஆன்சர் 1. ஏன்னா 1/2 டிவைடட் பை 1, ஃபஸ்ட்டு நம்ம டிவைட் தான் பண்ணணும். ஸோ 1/2 1ஆல் டிவைட் பண்ணால் எனி நம்பர் டிவைடட் பை 1, தட் நம்பர் தான் நமக்கு ஆன்சர் வரும். எனி எக்ஸ் டிவைடட் பை 1, எனி நம்பர் 1ஆல் டிவைட் பண்ணால்
இங்கே என்ன நம்பரோ அதே தான் நம்மளுடைய ஆன்சர் வரும். ஸோ இங்கே நம்ம 1/2 1ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் 1/2 தான் வரும். ரைட்டா? ரைட். அப்போ இதோடைய ஆன்சர் 1. ஸோ அகைன் வேறு எங்கேயாச்சும் இருக்கா? வேறு எங்கேயும் ப்ராக்கெட் இல்லை, ஆஃபும் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் டேரெக்டாக கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் சால்வ் பண்ணிங்கன்னா 1/2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் இஸ் 4 ப்ளஸ் 1/2 cube, 2 cube is 8 டிவிஷன் 1. ஸோ இப்போ 1/1 ரெசிப்ரோக்கலாக மாறும். ப்ளஸ் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிறத நார்மல் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். எப்படி மாற்றுறது? m x/y அப்படின்னு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருந்தால் ஃபஸ்ட்டு இந்த ஒய்யையும் எம்மையும் மல்டிப்ளை பண்ணணும். y இன்ட்டு m ப்ளஸ் x டிவைடட் பை ஒய். இதுதான் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிறத நார்மல் ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுற மெத்தட். ரைட்டா? இதை மறந்துடாதீங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஸோ இப்போ அப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3 இன்ட்டு 3 இஸ் 9, 9 ப்ளஸ் 1 இஸ் 10. ஸோ 10/3. இந்த டிவிஷன் ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறும், which is 2/5 into 3/4. இந்த டிவிஷன் ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஸோ அதை சால்வ் பண்ணால் 6 3s are 18, 18 ப்ளஸ் 2 is 20, 20/3. ஸோ அது ரெசிப்ரோக்கலாக போட்டால் 3/20. ஸோ 20/3 வந்து 3/20ன்னு மாறும், இன்ட்டு 7/6. இப்போ எங்கெல்லாம் மல்டிப்ளிகேஷன் இருக்கோ அதை ப்ராக்கெட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் ஒன், திஸ் ஆல் திங்ஸ். ஸோ அப்போ 1/4 ப்ளஸ் 1/8 இன்ட்டு 1 1/8 ப்ளஸ் இங்கே 3 3 கெட் கேன்சல், 1 2 2. ஸோ 10 2. ஸோ அகைன் வேறு எதுவும் கேன்சல் ஆகுமா? 1 3 is 3, 2 3s are 6. வேறு ஏதாச்சும் கேன்சல் ஆகுமா? கேன்சல் ஆகாது. ஸோ விச் இஸ் 7/5 2s are 10, 10 into 4 40. ஸோ விச் இஸ் 7/40. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா டினாமினேட்டரை எல்சிஎம் எடுக்கணும். ஸோ ஹையஸ்ட் வேல்யூ 40. ஸோ அப்போ இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 40 மாறும். ஸோ நீங்கள் டினாமினேட்டரை 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால நியூமரேட்டரும் 10ஆல். ஸோ அதை நீங்கள் 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 40 ஆகும். ஸோ நியூமரேட்டரும் 5. ஸோ 1 into 10 10, 1 into 5 5, 7/40. ஸோ விச் இஸ் 22/40. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 11/20. ஸோ ஆன்சர் இஸ் 11/20. ஸோ சிம்பிளிஃபிகேஷனை கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சால்வ் பண்ணிங்கன்னா மிஸ்டேக்ஸ் இல்லாமல் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, பட் மேக்ஸிமம் தவிர்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இந்த டிவிஷன் ஆப்ரேஷனை மல்டிப்ளிகேஷனை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. டைரெக்டாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். வாட் இஸ் த சிம்பிளிஃபைடு வேல்யூ ஆஃப் த ஃபாலோயிங்? ஸோ நியூமரேட்டர் தனியாக, டினாமினேட்டர் தனியாக சால்வ் பண்ணலாம். ஸோ நியூமரேட்டரில் வி போர்டு மாஸ். ஸோ விண்குலம் இருக்கான்னு பாருங்கள். விண்குலம் இருக்குது. விண்குலம் எதுக்குள்ளே இருக்குது? ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணுவோம். அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே விண்குலம் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 9 + 6 into 4 - 2. ஸோ 4 - 2 is 2. ஸோ அப்போ 2. ஸோ இந்த வேல்யூ எப்படி மாறிடும்? 9 + 6 into 4 - 2. ஸோ இந்த இதை எப்படி எழுதணும்? 9 + 6 into 4 - 2. அதை நீங்கள் ப்ராக்கெட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அகைன் 4 - 2 is 2. ஸோ 2 6 9. ஸோ அகைன் வி போர்டு மாஸில் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு தான் ஆட் பண்ணணும். ஸோ 6 + 2 is 8. 8 + 9 is 17. ஓகேவா? ஸோ அதோடைய ஆன்சர் 17. இந்த ப்ராக்கெட்டோடைய ஆன்சர் 17. (4 - 2 is 2). 6 into 2 12. Sorry, 6 into 2 12 இல்லை, என்ன மிஸ்டேக் பண்ணேன்? 9 + 6 into
2. So 6 into 2, 12. 12 plus 9 is 21. Sorry. So 12 plus 9 is 21. 21. So இந்த bracket solve பண்ணோம் அப்படின்னா 1 by 5 இந்த division operation multiplication மாறுச்சுன்னா 25 by 7 minus 5 by 8 plus 6 by 16. ஏன்னா bracketக்குள்ள bracket இருக்கு. அப்போ first இந்த bracket தான் solve பண்ணணும். ஸோ இங்கே denominatorல 16 இருக்கிறதுனால இதையும் 16 மாற்றணும். அப்போ into 2 into 2. ஸோ அப்போ denominator 16 மாறிடும். 5 2s are 10 plus 6 16. 16 by 16 1 மாறிடும். ஸோ which is 1. So 1 5 is 5. 5 5s are 25. So which is 5 by 7 minus 1, which is 5 minus 7 by 7, which is minus 2 by 7. Right? 1 by 5, 5 5 get cancelled. 5 by 7 minus 1. 5 minus 7 by 7, which is minus 2 by 7. So in the bracket order value minus 2 by 7. Minus 2 by 7. So இப்போ மிச்சம் இருக்கிறது 3 by 7 of 21. So half இருக்கா half இருக்கு. ஸோ இப்போ இந்த ஹோல் ப்ராக்கெட்டோட வேல்யூ வந்து minus 2 by 7. ஸோ half இருக்கிறதுனால 21. ஸோ 21 அப்படின்னா 1 7 is 7. 3 7s are 21. ஸோ அப்போ 9 into 3 3s are 9. ஸோ which is 1 by 9. Plus into minus 2 by 7 minus 2 by 7. Numerator value. So 9 9 get cancelled. So 1 minus 2 by 7. Cross multiply பண்ணா 7 minus 2 is 5. So numerator value வந்து 5 by 7. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள், அடுத்து ஒவ்வொன்றா சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ நியூமரேட்டரோட வேல்யூ 5 by 7. டினாமினேட்டர் செக் பண்ணலாம். ஸோ டினாமினேட்டரில் வி போர்டு மாஸ் வின்குலம் இருக்குது. 16 minus 10 is 6. ப்ராக்கெட் இங்கே இருக்குது. ஸோ ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு டிவிஷன் 20 divided by 4 which is 5. அடுத்து அடிஷன் 5 plus 5 is 10. 10 minus 1 is 9. அப்போ இந்த ப்ராக்கெட்டோடைய டோட்டல் வேல்யூ 9. ஸோ இப்போ எடுத்து எழுதுனீங்கன்னா 24 இந்த டிவிஷன் ஆப்ரேஷன் இன்டூவாக மாறிடும். 1 by 6 plus 36 இந்த டிவிஷன் ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறும் 1 by 9. ஸோ இப்போ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1666 4 6 are 24. 1 9 is 9. 4 9s are 36. So 4 into 1 4 plus 4 into 4 4 which is 8. So numerator 5 by 7 divided by 8. So which is 5 by 8 into 7. ஏன்னா numerator value அப்படியே இருக்கும், denominator value reciprocal எடுத்தோம் அப்படின்னா அது 8 by 1. So which is 1 by 8. So final answer is 5 by 7 8s are 56. So 5 by 56 is my answer. ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் நம்ம அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ இந்த ப்ராப்ளம் இன்னொரு தடவை நான் எழுதுகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா நியூமரேட்டர் தனியாக, டினாமினேட்டர் தனியாக நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ நியூமரேட்டரில் வின்குலம் இருக்கா இருக்குது, இதில் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ரெண்டு ப்ராக்கெட்டையும் சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட். ஸோ இந்த ப்ராக்கெட்டில் 9 + 6 into 4 - 2. இந்த 4 - 2ன்றது வின்குலமாக இருக்குது. அப்போ 9 + 6 into 4 - 2 is 2. ஸோ போர்டு மாஸ் ரூல் படி மல்டிப்ளை பண்ணிட்டு தான் ஆட் பண்ணணும். அப்போ 9 + 12 is 21. அப்போ இந்த ப்ராக்கெட்டோடைய வேல்யூ 21. தென் இந்த ப்ராக்கெட்டில் 1 by 5 இந்த டிவிஷன் ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறினா 25 by 7 மைனஸ் 5 by 8 + 6 by 16. ஸோ இங்கே டினாமினேட்டரில் 16 இருக்கிறதுனால இதையும் 16ஆக மாற்றுவோம். அப்போ 2ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுவோம். அப்போ டினாமினேட்டர் சேமாக மாறிடும். டினாமினேட்டர் சேமாக இருந்தால் நியூமரேட்டர் டேரெக்டாக ஆட் பண்ணலாம். ஸோ 5 2s are 10. 10 + 6 is 16. ஸோ அப்போ 16 by 16. ஸோ கேன்சல் பண்ணால் ஒரு 1 வரும்.
ஸோ அப்போ 1 5 is 5, 5 5s are 25. ஸோ இங்கே கேன்சல் பண்ணால் 1. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 5/7 minus 1. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 7 into 1 7, 5 minus 7/7. ஸோ which is minus 2/7. அப்போ இந்த ப்ராக்கெட்டோடைய வேல்யூ -2/7. இப்போ சால்வ் பண்ண என்ன வரும்? அடுத்து ஆஃப் இருக்குது. ஸோ அப்போ 9 into 3/7 of 21. ஸோ ஃபஸ்ட்டு ஆஃபை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 3ஆக மாறிடும். ஸோ 3 into 3 9. ஸோ அப்போ டிவைடுக்கு அப்புறம் 9 இருக்குது. ஸோ விச் இஸ் 1/9 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். ஸோ அப்போ -2/7. ஸோ அப்போ 9 9 கெட் கேன்சல். ஸோ அப்போ 1 - 2/7. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 7 - 2 is 5, 5/7. அப்போ நியூமரேட்டருடைய வேல்யூ 5/7. ஸோ டினாமினேட்டரோட வேல்யூ விண்குலம் இருக்கா இருக்கு. அப்போ 16 - 10 is 6. இந்த ப்ராக்கெட்டோடைய வேல்யூ வந்து 20 divided by 4 is 5. 5 + 5 is 10. 10 - 1 is 9. இப்போ எழுதுனீங்கன்னா 24. இந்த டிவிஷன் ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். 1/6 + 36 into 1/9. இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 1 9 is 9, 4 9s are 36, 1 6 6 6, 4 6 are 24. ஸோ 4 + 4 is 8. ஸோ அப்போ நியூமரேட்டரோட 5/7, டினாமினேட்டரோட வேல்யூ 8. அப்போ இந்த டினாமினேட்டர் அப்படியே கீழே இறங்கிடும். அப்போ 5/7/8 which is 5/56. ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் டாபிக். ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் பொறுமையாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய பெய்டு கோர்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட பெய்டு கோர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ கம்ப்ளீட் மேக்ஸ் பேட்ச், அதாவது பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே, இது எல்லாத்துக்கும் சேர்த்து போத் அரித்தமெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ் இந்த ரெண்டுமே ரெக்கார்டட் கிளாஸாக இருக்கும். ஸோ இன்னும் ஒரு 45 டேஸில் அதை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ டில் டேட் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ 45 டேஸில் எல்லா கோர்ஸும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிரும். விச் மீன்ஸ் அரித்தமெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ். இது இப்போ ஜஸ்ட் 499க்கு நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் ஸ்ரீ ஆப்தன் எஜுகேஷன்ஸ்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆப் வரும். ஸோ நம்ம ஆப்பில் 499க்கு கம்ப்ளீட் மேக்ஸ் கோர்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக சிம்பிளிஃபை பண்ணுறதை மட்டும் கொஸ்டினாக கேட்க மாட்டாங்க, டிஜிட் சம்மும் கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி டிஜிட்டல் சம் கேட்டால் எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த சம் ஆஃப் டிஜிட்ஸ் ஆஃப் ஏ ஃப்ரம் த பிலோ எக்ஸ்ப்ரெஷன். ஸோ எப்பயும் போல் இதை சால்வ் பண்ணுவோம். ஸோ வெளியே இருக்கக்கூடிய 60 அப்படியே இருக்கட்டும். போர்டு மாஸ் ரூல் படி வி போர்டு மாஸ் விண்குள்ளம் இல்லை, பட் ப்ராக்கெட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணுவோம். ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த ப்ராக்கெட் 6/25 டிவைடட் பை ப்ராக்கெட் சம்திங். ஸோ அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே அகைன் நம்ம செக் பண்ணால் ஒரு ப்ராக்கெட் இருக்குது. அப்போ 16/15 ஆஃப் 3/8. சால்வ் பண்ணால் 1 3 is 3, 5 3s are 15, 1 8 is 8, 2 8s are 16. அப்போ இந்த ப்ராக்கெட்டோடைய வேல்யூ 2/5. இந்த ப்ராக்கெட்டோட வேல்யூ 1 - 12 into 2 is 24. 24 + 1 is 25. 25/12. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் 12 - 25 which is -13 divided by 12. ஸோ அப்போ இது -13/12. இப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அப்போ 60 into 6/25 இந்த டிவிஷன் ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறும். 2/5 அப்படின்றது 5/2ன்னு மாறும். ப்ளஸ் 5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 13/2. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 5 is 5, 5 5s are 25, 1 2 is 2, 3 2s are 6. ஸோ அப்போ 60 into
3/5 plus 5 plus 13/12. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு இந்த 60யை உள்ளே கொண்டு வாங்க. இந்த 60யை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகுன்றதை பாருங்கள். ஸோ அந்த 60யை நீங்கள் இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 1 5 is 5, 12 5s are 16. ஸோ மிச்சம் இருக்கிறது 12 into 3 தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண வேணாம், அதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. 12 into 3. ஸோ அகெயின் 60 into 5 நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. மல்டிப்ளை பண்ணணுன்னாலும் பண்ணலாம். ஏன்னா 60 into 10 is 600. 600ல் பாதி 300. ஸோ 300. 60 into 13/12. ஸோ 1 into 12 12, 5 into 12 60. ஸோ அப்போ 5 into 13. 5 into 13. இப்போ நீங்கள் டிஜிட்டல் சம் போடலாம். ஸோ அப்போ 1 plus 2 is 3. 3 into 3 is 9. ஸோ which is 3. ஏன்னா 300ல் டிஜிட்டல் சம் 3. ஸோ 5 into 4. 5 4s are 20. ஸோ 20யோட டிஜிட்டல் சம் 2. அண்டு 9ஓட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணக்கூடிய நம்பர் தான் எனக்கு டிஜிட்டல் சம் வரும். ஸோ அப்போ 9ஐ கேன்சல் பண்ணால் 3 + 2 5. அப்போ ஃபைனல் ஆன்சருடைய சம் ஆஃப் டிஜிட்ஸு, ஃபைனல் ஆன்சருடைய சம் ஆஃப் டிஜிட் என்ன 5. ஸோ ஆன்சர் இஸ் 5. வெரி வெரி சிம்பிள். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி படித்த லாஸ்ட் டிஜிட் டெக்னிக் அண்ட் டிஜிட்டல் சம்மை நம்ம இப்படியும் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் டாபிக். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். The value of 9/15 into something போய்கிட்டே இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போர்டு மாஸ் ரூல் படி விண்குலம் இருக்கான்னு பார்க்கணும். விண்குலம் இல்லை. ப்ராக்கெட் இருக்கா? ப்ராக்கெட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆஃப். ஸோ அப்போ 2 2 கெட் கேன்சல், 3 3 கெட் கேன்சல். அப்போ 2/3 டிவைடட் பை 1, 2/3. ஏன்னா எனி நம்பர் டிவைடட் பை 1 அப்படின்னா அந்த நம்பர் தான் நமக்கு ஆன்சராக வரும். அப்போ இந்த ப்ராக்கெட்டோடைய வேல்யூ வந்து 2/3. ஸோ இந்த ப்ராக்கெட். ஸோ ஃபஸ்ட்டு வி போர்டு மாஸ் படி விண்குலமில் ப்ராக்கெட்டில் ஆஃப் இருக்குது. ஸோ அப்போ 4 4 கெட் கேன்சல், 3 3 கெட் கேன்சல். ஸோ அப்போ இது 1. அடுத்து டிவிஷன். 3/4 டிவைடட் பை 1, 3/4. ஓகே, 3/4 டிவைடட் பை 1 அப்படின்னா 3/4 தான் வரும். ஸோ இதை சால்வ் பண்ணால் 3 3s are 9, 4 4s are 16. ஸோ அப்போ 9/16 இந்த ப்ராக்கெட்டோட வேல்யூ. தென் இந்த ப்ராக்கெட், இந்த ப்ராக்கெட்டோட வேல்யூ வி போர்டு மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு ஆஃப் இருக்குது. ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணும்போது 2 4s are 8, 8/25. ஸோ அப்போ இது 8/25 இன்ட்டு 5/2 டிவைடட் பை 5/4. ஸோ ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணணும். டிவிஷனுக்கு அப்புறம் தான் மல்டிப்ளிகேஷன். அப்போ 5/4 இந்த டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறினா 2/5 இன்ட்டு 8/25. ஸோ 5 5 கெட் கேன்சல், 2 2 கெட் கேன்சல், 1 2 is 2, 4. அப்போ 4/25. அப்போ இந்த ப்ராக்கெட்டோட வேல்யூ 4/25. இப்போ உங்கள் கொஸ்டினை ரீரைட் பண்ணுங்கள். ஸோ ரீரைட் பண்ணிங்கன்னா 9/15 ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளை 2/3. இந்த டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகுதுன்னா 16/9. டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷனாக மாறும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ இது ஒரு ஆஃப். ஸோ மல்டிப்ளிகேஷன் 4/25. ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ணுங்கள். ஸோ 9 9 கெட் கேன்சல்டு. தென் வேறு எது கேன்சல் ஆகும்? வேறு எதுவும் கேன்சல் ஆகாமல் 3 4 15. இது மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா? 9 3. ஓ சாரி இங்கே நம்ம கேன்சல் பண்ணிட்டோமோ? இங்கே நம்ம மல்டிப்ளை தானே பண்ணணும். என்ன ஆஃப்? சாரி. ஸோ அந்த கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் ஆஃப் இருக்குது. அப்போ ஆஃப் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை தான் பண்ணுவோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 3 3 கெட் கேன்சல். கரெக்டு தானே? ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணுறோம்.
3 3 get cancelled, 2 2 get cancelled. கரெக்டு தானே? எஸ், இங்கேயும் கரெக்டு தான். 2 2 3 ஃப்ரீ கேன்சல். ஸோ அப்போ 2/3 டிவைடட் பை 1 2/3. ஸோ இங்கே இதோடைய வேல்யூ 1. 9/16 divided by 1 is 9/16. So this one is 2 4s are 8, 8/25, 8/25, 5/4 into 2/5 into 8/25. So 5 get cancelled, இது cancel பண்ணா 2, so இதை cancel பண்ணா 4, so 4/25. So again 9/15 of 2/3. இது division மாறுச்சுன்னா 16/9 of 4/25. ஓகே, சாரி. ஸோ இந்த ஆஃப் அப்படின்றத நீங்கள் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் நமக்கு ஆன்சர் ஈஸியாக வரும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆஃபை சால்வ் பண்ணலாம், அடுத்து இந்த ஆஃபை சால்வ் பண்ணலாம், ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகேவா? ஸோ 1 3 is 3, 3 3s are 9. So again இங்கே 16 into 4, 9 into 25. ஸோ இது எதுவும் கேன்சல் ஆகுமா? ஸோ இது கரெக்டு தானே? 9/16, 4 4s are 16, 9. கரெக்ட். அப்போ 3 2s are 6, 6/15 into 16 into 4 divided by 9 into 25. ஸோ 9 into 25. ஸோ இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 3s are 6, 3 3s are 9. ஸோ அகைன் வேறு எதுவும் கேன்சல் ஆகுமா? ஸோ 2 4s are 8, 16 into 8. ஸோ 80, 5s are 40, 48, 128 divided by, இது மிஸ்டேக். எஸ், we did a big mistake. ஸோ பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இங்கே நம்ம டிவிஷன் ஆப்ரேஷனை மல்டிப்ளிகேஷனை சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய ரூல் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய விண்குலமை சால்வ் பண்ணணும், ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும், ஆஃபை சால்வ் பண்ணணும். இது எல்லாம் சால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம டிவிஷன் ஆப்ரேஷனை மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம டேரெக்டாக அந்த 9/16 16/9 சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் நம்ம பண்ண பெரிய மிஸ்டேக். ஸோ இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஸோ இந்த மிஸ்டேக் பண்ணலை அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும் நமக்கு. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஆன்சர் டக்குன்னு வந்துடும் நமக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இருக்கக்கூடிய ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிட்டோம், விண்குலம் இல்லை. ஸோ இப்போ நம்ம ஆஃபை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஆஃப் எங்கே இருக்குது? 9/15 ஆஃப் 2/3. ஸோ 9/15 ஆஃப் 2/3. இந்த டிவிஷன் ஆஸ் இட் இஸ் டிவிஷனாகவே இருக்கட்டும். ஏன்னா ஆஃபை சால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் அதை நம்ம சால்வ் பண்ணணும், டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 9/16 ஆஃப் 4/25. ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். ஸோ 1 4 is 4, 4 4s are 16, 1 3 is 3, 3 3s are 9. ஸோ 3 2s are 6, 6/15 இந்த டிவிஷன் ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறிச்சு அப்படின்னா 4 into 25 which is 100, 100/9. ஸோ இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 3, 3 5s are 15, 20. So 2 into 20 40, 40/9. So 40/9 is my answer. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு விண்குலமை சால்வ் பண்ணணும், தென் ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும், தென் ஆஃபை சால்வ் பண்ணணும். இந்த மூணையும் முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய டிவிஷன் ஆப்ரேஷனை மல்டிப்ளிகேஷனை கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணிடாதீங்க, இதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகேவா? நான் மிஸ்டேக்ஸ் பண்ணது ஒரு விதத்தில் நல்லது தான். ஸோ நீங்கள் மறந்துடாமல் அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். எஸ், சூப்பர் கொஸ்டின் இது. இப்போ இந்த கொஸ்டினை ஃபுல்லாக சால்வ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இப்போ இந்த கொஸ்டினை ஈஸியாக சால்வ் பண்ணலாம். எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னா,
இப்போ இந்த கொஸ்டினில் 0.3 பவர் 1/3 சம்திங் கொஸ்டின் எல்லாமே இருக்குது. இப்போ பேஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுங்களேன். ஸோ பேஸ் அப்படின்றது வந்து இது பேஸு, இது பவர். ஸோ பேஸில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 0.3, இது 27, this is 9, this is 81, this is 3, this is 3, this is 243. ஸோ அகெயின் 9. ஸோ அப்போ இந்த 3, 27, 9, 81, 243 இது எல்லாமே 3 பவர் சம்திங், 3 to the power அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்போ கொஸ்டின் சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்படி சிம்பிள் அப்படின்னா, இப்போ 0.3-ஐ நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? 0.3-ஐ, ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், நெக்ஸ்ட் பேஜில் சால்வ் பண்ணுறேன். இப்போ 0.3-ஐ நீங்கள் 3/10ன்னு எழுதிக்கலாமா? அப்போ 3/10 அப்படின்னா பவரை தனித்தனியாக போட்டுக்கலாம். அப்போ 3 பவர் 1/3, 10 பவர் 1/3 இன்ட்டு 1/27. ஸோ 27-ஐ நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? 3 கியூப்னு எழுதிக்கலாம். கரெக்டாக? 3 கியூப் இஸ் 27. ஸோ அப்போ 1/27. ஸோ 27 நான் எப்படி எழுதிக்கிறேன்? 3 கியூப்னு எழுதிக்கிறேன். 3 கியூப் பவர் 1/4. ஸோ விச் இஸ் 1/3 பவர் 3/4ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா பவரை மேலே கொண்டு போய்க்கலாம். m பவர் n ஹோல் பவர் எக்ஸ் அப்படின்னா m பவர் n இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு 2 பவரையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், பவருக்கு பவர் இருந்தால். ஸோ இங்கே பவருக்கு பவர் இருக்கு, 3 பவர் 1/4. அப்போ 3ஐயும் 1/4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 3/4ன்னு கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? 1 பவர் 1/4. ஸோ விச் இஸ் 1 பவர் 1 தான். ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். டினாமினேட்டரை 3 பவர் 3/4ன்னு எழுதிக்கலாம். இன்ட்டு 9 அப்படின்றத 3 ஸ்கொயர்னு எழுதலாம். 3 ஸ்கொயர் பவர் 1/6. ஸோ இந்த கண்டிஷன் படி 3 பவர் 2/6ன்னு எழுதலாம். அகைன் அதை கேன்சல் பண்ணால் 3 பவர் 1/3. ஸோ திஸ் இஸ் 3 பவர் 1/3 இன்ட்டு 0.81-ஐ 81 டிவைடட் பை 100ன்னு எழுதலாமா? ஸோ 81 அப்படின்றது வந்து 3 3s are 9, 9 3s are 27, 27 into 3, 81. So this is 3 power 4. This is 10 square. So 3 power 4 by 10 square, power 2/3. So அதை சால்வ் பண்ணால் பவருக்கு பவர். ஸோ 3 power 8/3 divided by 10 power 4/3. So this is 3 power 8/3 divided by 10 power 4/3. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவ்வளவும் நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ நான் எப்படி சால்வ் பண்ணணும் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவ்வளோ தூரம் நீங்கள் சால்வ் பண்ண வேணாம். நான் ஒன்ஸ் இதை நான் சால்வ் பண்ணிவிட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி பண்ணணுன்றதை சொல்கிறேன். ஸோ அகைன் கீழே இருக்கிறது 3 பவர் 1/2. ஸோ 3 பவர் மைனஸ் 1/2 இன்ட்டு 1/3 பவர் மைனஸ் 2 இன்ட்டு 243 அப்படின்றது வந்து 3 பவர் 5. 81 இன்ட்டு 3 வந்து 243ன்னு வரும். அப்போ 3 பவர் 5 பவர் மைனஸ் 1/4. ஸோ அதை பவர் மைனஸ் 1/4 டினாமினேட்டருக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா 3 பவர், ஸோ அதை டேரெக்டாக கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம், 3 பவர் மைனஸ் 5/4. ஓகேவா? 3 பவர் மைனஸ் 5/4, 3 பவர் மைனஸ் 5/4 இன்ட்டு 0.9 பவர் 2/3. ஸோ திஸ் இஸ் 9/10 பவர் 2/3. ஸோ நீங்கள் 9 எப்படி எழுதிக்கலாம்? 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். 3 ஸ்கொயர் பை 10 பவர் 2/3. ஸோ விச் இஸ் 3 பவர் 4/3 divided by 10 power 2/3. 3 power 4/3 divided by 10 power 2/3. ஸோ இப்போ
நீங்கள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி கொண்டு போனீங்க அப்படின்னா, அதாவது ஒரே மாதிரி மீன்ஸ் நியூமரேட்டருக்கு. ஸோ இது எல்லாம் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுட்டீங்க. இப்போ 3 எல்லாம் விட்டுருங்க. இந்த 10 இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்துக்கோங்க. வேறு எதையுமே நீங்கள் தொட வேண்டாம். நம்பர்ஸ்லாம் நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா ஆப்ஷன் வந்து 3, 0.03, 0.3, 30 தான் ஆன்சர் வரப்போகுது. விச் இஸ் ஆன்சர் வந்து 3 அப்படின்னு தான் வரப்போகுது. ஸோ அது டெசிமல் வேல்யூவாக என்னன்னு மட்டும் செக் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய 3 பவர் சம்திங் எல்லாத்தையும் விட்டுருங்க. விட்டுட்டு 10 மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ நியூமரேட்டரில் எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. அப்போ நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய 1/10 பவர் 1/3 இன்ட்டு இங்கே இருக்கக்கூடிய 1/10 பவர் 4/3 டிவைடட் பை 1/10 பவர் 2/3. ஸோ பேஸ் சேமாக இருந்தால் பவரை நம்ம ஆட் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ எக்ஸ் பவர் என் இன்ட்டு எக்ஸ் பவர் எம்னு இருந்தால் இங்கே பேஸ் சேமாக இருக்கிறதுனால இந்த எண்ணையும் எம்மையும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ 10 பவர் 1/3 இன்ட்டு 10 பவர் 4/3. ஸோ இங்கே பேஸ் சேமாக இருக்குது. அப்போ பவரை ஆட் பண்ணோம் அப்படின்னா 1/3 ப்ளஸ் 4/3 விச் இஸ் 10 பவர் 5/3 அப்படின்னு வரும். அண்டு டிவைடடில் என்ன இருக்குது, 10 பவர் 2/3 இருக்குது. ஸோ டிவைடு பை 10 பவர் 2/3. ஸோ இப்போ எக்ஸ் பவர் எம் டிவைடட் பை எக்ஸ் பவர் என் அப்படின்னா அதை நம்ம எக்ஸ் பவர் எம் மைனஸ் என்னு எழுதிக்கலாம். ஸோ அந்த பவரை சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பேஸ் சேமாக இருக்குது. ஸோ அப்போ நான் 10 பவர் 5/3 மைனஸ் 2/3ன்னு எழுதிக்கலாம். ஸோ 5 மைனஸ் 2 டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ 3/3. ஸோ விச் இஸ் 10 அப்படின்னு வரும். 10 பவர் 1. அப்போ ஃபைனல் ஆன்சர் என்னென்னா 1/10 பவர் 1/3 இன்ட்டு 1/10 பவர் 4/3 டிவைடட் பை 1/10 பவர் 2/3 இஸ் ஈக்குவல் டு, ஏன்னா இதெல்லாம் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1/10 பவர் 5/3 வரும். டினாமினேட்டரில் 1/10 பவர் 2/3 வரும். ஸோ அதை நீங்கள் ரீரைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஒன் பை 10 பவர் 5/3 இன்ட்டு 10 பவர் 2/3 டிவைடட் பை 1. ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து 10 பவர் மைனஸ் 1ன்னு வரும். ஸோ விச் இஸ் 1/10. அப்போ டிவைடட் பை 10 வந்துச்சுன்னா ஃபைனல் ஆன்சரில் ஒரு டெசிமலுக்கு முன்னாடி பாயிண்ட் வரும். ஸோ ஒரு டெசிமலுக்கு முன்னாடி பாயிண்ட் வரக்கூடிய ஆன்சர் என்ன? 0.3. ஸோ ஆன்சர் இஸ் 0.3. ஸோ அதை நீங்கள் எல்லாம் சால்வ் பண்ண வேண்டாம். சால்வ் பண்ணாமல் டேரெக்டாகவே ஆன்சர் சொல்லலாம். சால்வ் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது. நீங்கள் வெறும் 10 வச்சே நீங்கள் ஆன்சர் சொல்லிடலாம். ஓகேவா? வேணும்னா சால்வ் பண்ணி பாருங்கள். எப்படி சால்வ் பண்ணுறது? இப்போ 3 பவர் 1/3 இருக்கா? ஸோ எல்லாத்தையும் நியூமரேட்டர் கொண்டு போவோம். எல்லாத்தையும் நியூமரேட்டர் கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? இப்போ 10 எல்லாம் கீழே கொண்டு வந்துடுவோம், மற்றதெல்லாம் மேலே கொண்டு போவோம். ஸோ இங்கே 3 பவர் 1/3. நான் ஒரு நியூ பேஜ்லேயே எழுதுகிறேன். த்ரீ பவர் 1/3 into 1/3 பவர் 3/4 into 3 பவர் 1/3 into 3 பவர் 8/3. இந்த 3 பவர் மைனஸ் 1/2 நியூமரேட்டர் போனால் ப்ளஸ் 1/2 ஆயிரும். ஸோ 3 பவர் ப்ளஸ் 1/2. இந்த 3 பவர் மைனஸ் 2 இங்கே நியூமரேட்டர் போச்சு அப்படின்னா 3 பவர் 2ன்னு மாறும். ஸோ அது அகைன் மேலே போகும்போது 3 பவர் மைனஸ் 2ன்னு மாறும். ரைட்டா? 3 பவர் மைனஸ் 2 இன்ட்டு
3 பவர் மைனஸ் 5/4 நியூமரேட்டர் போகும்போது 3 பவர் ப்ளஸ் 5/4ன்னு மாறும் இன்ட்டு 3 பவர் 4/3 நியூமரேட்டர் போகும்போது 3 பவர் மைனஸ் 4/3ன்னு மாறும். ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய 1/3 பவர் 3/4 நியூமரேட்டர் போகும்போது 3 பவர் மைனஸ் 3/4ன்னு வரும் டிவைடட் பை இந்த 10 பவர் 1/3 கீழே இறங்கிரும் 10 பவர் 1/3 இன்ட்டு 10 பவர் 4/3யும் கீழே இறங்கிரும் இந்த 10 பவர் 2/3 மேலே வரும்போது அதாவது இப்படி இருக்கும் டிவைடட் பை 10 பவர் 2/3ன்னு இருக்கும். ஸோ இதை இங்கே கொண்டு வரும்போது 10 பவர் மைனஸ் 2/3ன்னு மாறும் இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2/3ன்னு மாறும். இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே 3 தான். அப்போ 3 பவர் 1/3 மைனஸ் 3/4 ப்ளஸ் 1/3 ஏன்னா பேஸ் எல்லாமே சேமு, பவரை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் ஆட் பண்ணுங்கள். ப்ளஸ் 8/3 ப்ளஸ் 1/2 மைனஸ் 2 ப்ளஸ் 5/4 மைனஸ் 4/3 டிவைடட் பை 10 பேஸ் எல்லாம் சேம், அப்போ பவர் ஆட் பண்ணுங்கள். 1/3 ப்ளஸ் 4/3 மைனஸ் 2/3. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா டினாமினேட்டர் எல்லாம் 3, அப்போ 10 பவர் 5 மைனஸ் 2 3/3 கேன்சல் பண்ணால் 1, அப்போ டினாமினேட்டர் வந்து 1ன்னு மாறிடும். சாரி, டினாமினேட்டர் வந்து 10ன்னு மாறிடும். இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் ஒரு வேல்யூ, இல்லைனா டினாமினேட்டர் 3ல் இருக்கிறதெல்லாம் தனியாக ஆட் பண்ணுங்கள், டினாமினேட்டர் 4ல் இருக்கிறதெல்லாம் தனியாக ஆட் பண்ணுங்கள், என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 3 1/3 ப்ளஸ் 1/3 2/3 2/3 சாரி ப்ளஸ் 1/3 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் 8/3 மைனஸ் 4/3. அப்போ டினாமினேட்டர் எல்லாம் சேமாக இருக்குது, அப்போ நியூமரேட்டர் டேரெக்டாக நம்ம பண்ணலாம். அப்போ 1 + 1 is 2, 2 + 8 is 10, 10 - 4 is 6, அப்போ 6/3. ஓகேவா, இதுக்கு சால்வ் பண்ணிட்டோம், இதை சால்வ் பண்ணிட்டோம், இதை சால்வ் பண்ணிட்டோம், இதை சால்வ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து 4 5/4 மைனஸ் 3/4 which is 2/4 ப்ளஸ் 2/4. ஸோ இதை சால்வ் பண்ணிட்டோம், இதை சால்வ் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து 1/2 மைனஸ் 2. ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு 2 வரும். ஸோ ப்ளஸ் 1/2 மைனஸ் 2. ஸோ ப்ளஸ் 2 மைனஸ் 2 கெட் கேன்சல், இதை கேன்சல் பண்ணாலும் 1/2. ஸோ 1/2 ப்ளஸ் 1/2 1. அப்போ 3 பவர் 1/10 which is 0.3. ஸோ ஆன்சர் இஸ் 0.3. ஸோ நீங்கள் டைரெக்டாக ப்ராப்ளமை கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சி எழுதுறதுக்கு பதிலாக 10 மட்டும் நீங்கள் செக் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் உங்களுடைய ஆப்ஷன் எல்லாமே 3 0.3 0.03 30 இந்த மாதிரி வந்தால் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இவ்வளவும் நீங்கள் சால்வ் பண்ண வேணாம். நீங்கள் என்ன சால்வ் பண்ணால் போதும் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நியூமரேட்டரில் எங்கே 10 வரும், 0.3 3/10ன்னு எழுதலாம். ஸோ விச் இஸ் 1/10 பவர் 1/3. மற்ற எதுவுமே நமக்கு வேண்டாம். அகைன் எங்கேயாச்சும் 10 வருமா? ஸோ எங்கே 10 வரும்? இங்கே வரும். ஸோ 0.81 நான் எப்படி எழுதிக்கலாம்? 81/100ன்னு எழுதிக்கலாம். பவரில் 2/3 இருக்குது. ஸோ அப்போ நமக்கு நியூமரேட்டர் வேண்டவே வேண்டாம், அதை விட்டுருங்க. டினாமினேட்டர் வந்து 10 ஸ்கொயர், பவர் 2/3. ஸோ அப்போ 10 பவர் 4/3. அப்போ இன்ட்டு 1/10 பவர் 4/3 டிவைடடு பை டினாமினேட்டரில் செக் பண்ணுங்கள். இங்கே 10 வராது, இங்கே 10 வராது, இங்கே 10 வராது, இங்கே 10 வரும். ஸோ அப்போ 0.9 9/10ன்னு எழுதலாம். பவர் 2/3. தேர்ஃபோர் 1/10 பவர் 2/3. ஸோ அப்போ 1/10 பவர் 2/3.
இப்போ நீங்கள் சால்வ் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். இந்த வேல்யூவை நம்ம நியூமரேட்டர் கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, டினாமினேட்டர் எப்படினாலும் நீங்கள் கொண்டு வாங்க. ஸோ எப்படி கொண்டு வந்தாலும் நமக்கு ஆன்சர் வரும். ஸோ அப்போ இந்த வேல்யூவை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கோங்க. நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 10⁻1/3 இன்ட்டு 1/10⁻4/3 இன்ட்டு டினாமினேட்டரில் இருக்கிறது ரெசிப்ரோக்கலாக மேலே வரும். அப்போ 10⁻2/3 டிவைடட் பை 1. அப்போ நியூமரேட்டரில் இருக்க வேல்யூ அப்படியே இருக்கட்டும், 10⁻2/3 அப்படின்னு. டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூவை சால்வ் பண்ணால் பேஸ் சேமாக இருக்குது. அப்போ பவரை ஆட் பண்ணால் 5/3. அப்போ 10⁻5/3. ஸோ இங்கே பேஸ் சேமாக இருக்குது. x⁻m டிவைடட் பை x⁻n அப்படின்னா x⁻m-n எழுதலாம். அப்போ 10⁻2/3 மைனஸ் 5/3. ஸோ விச் இஸ் 6 மைனஸ் 15, கரெக்டு தானே, மைனஸ் 5/3. ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 10⁻6 minus 15, 6 minus 15 is 9. So 9/9 which is minus 1. So 10⁻−1 which is 1/10. அப்போ ஃபைனல் ஆன்சர் 1/10. இது எல்லாம் சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1/10 வரும். ஸோ 10 வந்து டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ ஃபைனல் ஆன்சரில் டினாமினேட்டரில் 10 வரும். ஸோ 10 வருதுன்னா நியூமரேட்டரில் என்ன ஆன்சர் வந்தாலும் ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் வரும். ஸோ ஒரு நம்பருக்கு முன்னாடி பாயிண்ட் இருக்குது, ஒரே ஒரு ஆப்ஷன் தான். ஸோ 0.3 தான் என்னுடைய ஆன்சர். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். த வேல்யூ ஆஃப், ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ 24 டிவைடட் பை 3/8 சம்திங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் செக் பண்ணணும். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வெண்குலம் இருக்குது. 27 minus 3 is 24. 24 plus 8 is 32. கரெக்டாக? ஸோ இது 32. இந்த ப்ராக்கெட்டோடைய வேல்யூ 32. இந்த ப்ராக்கெட்டோட வேல்யூ, இதோடைய வேல்யூ வந்து 5/8 into 2 into 2. ஸோ அப்போ 16, 5 2s are 10, 10 plus 16. ஸோ இதோட வேல்யூ 1. ஸோ அப்போ இது 2/11 into 55/4 minus 1. ஸோ அதை கேன்சல் பண்ணால் 5, இதை கேன்சல் பண்ணால் 2. ஸோ 5/2, 5 minus 2 is 3, 3/2. அப்போ அதோடைய டோட்டல் வேல்யூ வந்து 3/2ன்னு மாறும். ரைட். ஸோ இதுக்கடுத்து சால்வ் பண்ணோம்னா 24. ஸோ ஆஃப் இருக்குது, 188, 4 8s are 32, 3 4s are 12. ஸோ அப்போ டிவிஷன் ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறினா 1/12 ப்ளஸ் 3/2. இது நியூமரேட்டரோட வேல்யூ. ஸோ அப்போ 1 into 12 12, 2 into 12 24. அப்போ 2 plus 3/2, 4 plus 3 7/2. ஸோ நியூமரேட்டரோட வேல்யூ வந்து 7/2. இப்போ டினாமினேட்டரோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். டினாமினேட்டரில் இங்கே விண்குலம் இருக்குது. 15 minus 7 is 8. இந்த இதோடைய வேல்யூ வந்து 15/3 is 5, 15. ஸோ சால்வ் பண்ணோம்னா 32 into 1/8 plus 75 into 1/15. ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1 8 is 8, 4 8s are 32, 115 is 15, 5 into 15 75. ஸோ இப்போ டினாமினேட்டரோட வேல்யூ வந்து 9. ஸோ நியூமரேட்டரோட வேல்யூ வந்து 7/2, டினாமினேட்டரோட வேல்யூ வந்து 9. ஸோ அப்போ 7/18 இஸ் மை ஆன்சர். ஆப்ஷன் சி. ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்ஸ். ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம். Ramesh asked to solve the question given below. His answer was 6/7. What is the difference between the correct answer and his answer? ஸோ ரமேஷ் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணியிருக்காரு. இதே கொஸ்டினை அவருக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 6/7 வருது. இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட அவர் இதை சால்வ் பண்ண சொல்கிறாரு. சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லுன்றாரு. ஸோ அவர் கண்டுபிடிச்ச ஆன்சருக்கும் கரெக்ட் ஆன்சருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், விச் மீன்ஸ் 6/7 அப்படின்றது ராங் ஆன்சர்.
ஓகேவா? ஏன்னா கரெக்டாக ராங்காக இருக்க போய் தான் கரெக்ட் ஆன்சருக்கும் அவங்களுடைய ஆன்சருக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை செக் பண்ணலாம். ஸோ எப்பயும் போல் போர்டு மாஸ் ரூல். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணால் 3 2s are 6, 6 + 1 7, 7/3. நியூமரேட்டர் தனியாக ஆட் பண்ணுவோம், டினாமினேட்டர் தனியாக ஆட் பண்ணுவோம். 2 2s are 4, 4 + 1 5, 5/2 -1/6. ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா இங்கே டினாமினேட்டரில் 6 இருக்குது. ஸோ அப்போ எல்லாம் 6ஆக மாற்றினோம்னா இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், இங்கே 2ஆல். ஸோ அப்போ 7 2s are 14, 3 5s are 15. 14 + 15 is 29. 29 - 1 is 28. 28/6. 28/6 இந்த ப்ராக்கெட்டோட வேல்யூ. ரைட்டா? 28/6. கரெக்டாக 14 14 + 15 29. 29 - 1 is 28. 28/6. ஓகே. நெக்ஸ்ட்டு ஆஃப் இருக்கான்னு பாருங்கள், இங்கே இருக்குது. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3 × 1 3, 3 + 2 5, 5/3, 5/3 × 4 4s are 16, 16 + 1 17/4. ஸோ இது கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 5 × 17 என்ன வரும்? 5 × 17 is 50, 35 which is 85. 85/12. ஸோ அப்போ இது 85/12. ஸோ எடுத்து எழுதினோம்னா 28/6. இங்கே டிவிஷன் இருக்குது. ஸோ டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறிச்சு அப்படின்னா 3 2s are 6, 6 + 1 7, 7/3 அப்படின்றது 3/7 மாறும். இன்ட்டு 3 5s are 15, 15 + 2 is 17, 17/3 இன்ட்டு 85/12 அப்படின்றது 12/85 மாறும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 1 3 is 3, 2 3s are 6, 1 7 is 7, 4 7s are 28, 1 3 is 3, 4 3s are 12, 1 × 17 17, 5 × 17 85. ஸோ அப்போ நியூமரேட்டரில் இருக்கிறது இங்கே 4 1 4 which is 4 4s are 16. டினாமினேட்டரில் இருக்கிறது 2 1 5 which is 10. அப்போ 16/10 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 8. ஸோ 16/10 அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ டினாமினேட்டரோட வேல்யூ, டினாமினேட்டரில் ஆஃப் இருக்கா? இருக்குது. வெண்குள்ளம் இல்லை, ஆஃப் இருக்குது. 2 × 4 8, 8 + 1 9. ஸோ which is 9/2 ஆஃப். 3 5s are 15, 15 + 1 is 16, 16/3. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 3 is 3, 3 3s are 9, 1 2 is 2, 8 2s are 16, 3 8s are 24. ஸோ இந்த ஆஃபோடைய வேல்யூ வந்து 24. ஸோ வேறு எதுவும் இல்லை, சேஞ்ச் பண்ணலாம். 5 3s are 15, 15 + 1 is 16, 16/5 இன்ட்டு 24ன்றது 1/24 ஆகும். ப்ளஸ் 5 3s are 15, 15 + 1 is 16, 16/3 இன்ட்டு 3/4. இந்த டிவிஷன் ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறும். 3 2s are 6, 6 + 2 is 8, 8/3 which is 3/8. 3 2s are 6, 6 + 2 is 8, 8/3 is 3/8. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 8 is 8, 2 8s are 16, 3 3 get cancelled, 1 2 is 2, 2 2s are 4. ஸோ இங்கே 2 8s are 16, 3 8s are 24. ஸோ அப்போ 2/15 ப்ளஸ் 3/2. ஸோ சால்வ் பண்ணோம்னா 30 கொண்டு வரலாமா? ஸோ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், அதை 15ஆல். 2 2s are 4, 3 × 15 45. அப்போ 4 + 45 divided by 30 which is 49/30. ஸோ இது டினாமினேட்டரோட வேல்யூ. ஸோ நியூமரேட்டரோட வேல்யூ வந்து 16/10, 16/10 divided by 49/30. So which is 16/10 into
13/49. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3, 16 into 3 என்ன வரும்? 16 into 3 is 30, 6 3s are 18, 48/49. ஸோ 48/49 வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அவங்களுடைய ஆன்சருக்கும் நம்ம ஆன்சருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் செக் பண்ணலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் வேணும் அப்படின்னா 48/49க்கும் 6/7க்கும் 48/49க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ்ன்றதுனால சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே டினாமினேட்டரில் 49 இருக்கிறதுனால இதையும் 7ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 6 into 7 is 42. அப்போ 42/49 minus 48/49. ஸோ அப்போ டிஃப்ரென்ஸ் இஸ் 6/49. ஸோ ஆன்சர் இஸ் 6/49. ஸோ அவங்க டிஃப்ரென்ஸை தான் கேட்டிருக்காங்க, ப்ளஸ்ஸு மைனஸ் தேவையில்லை. ஸோ இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போ 48/49 மைனஸ் 42/49 போட்டிங்க அப்படின்னா 6/49 வந்துடும். இதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 6/49. ஸோ சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டாலும், எந்த ஆர்டரில் கொஸ்டின் கேட்டாலும் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் நிதானமாக ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ப்ராப்ளமை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இன்றைக்கி இந்த 10 ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கொஸ்டினில் பார்க்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.